வணக்கம். பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்திட 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 5/3/2024 செய்தி வெளியீட்டு எண் 130 படி தெரிவிக்கப்பட்ட தகவலை பார்க்கலாம் வாங்க. செய்தி வெளியீட்டு எண் 130, நாள் 5/3/2024. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயர் பதிவு செய்திட 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷர்வன் குமார் இ.ஆ.பா அவர்கள் தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் சட்டப்பூர்வ குடி உரிமைக்கான சான்று குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் 1969 வழிவகை செய்கிறது. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழ் ஆகும். பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் பெற பாஸ்போர்ட், விசா உரிமம், அயல்நாட்டில் குடியுரிமை பெற இன்றியமையாத ஆவணமாக உள்ளது. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம். 12 மாதங்களுக்கு பின் 15 வருடங்களுக்குள் ரூபாய் 200 தாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்திடலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய இயலாது. இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளரின் அறிவுரைப்படி 1/1/2000க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000க்கு பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்புச் சான்று பெற 31/12/2024 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு பதிவு செய்யப்பட்டுள்ள நகராட்சி, மாநகராட்சி அல்லது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், பேரூராட்சி அலுவலரிடம் உரிய ஆவணங்களுடன் கல்விச் சான்று, ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறான கால அவகாச நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என இந்திய தலைமை பிறப்பிறப்பு பதிவாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷரவன் குமார் இ.ஆ.பா அவர்கள் தெரிவித்துள்ளார். செய்தி வெளியீடு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், மக்கள் தொடர்பு அலுவலகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதேபோன்று யாராவது பிறப்பு சான்று கையில் வைத்திருந்து குழந்தையின் பெயர் பதிவு செய்யப்படாமல் இருந்தால் பதிவு செய்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மார்ச் மாதத்தில் 2024 இந்த செய்தித்தாளை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் 6வது மாதம் 2024 ஒரு நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அலுவலகத்தில் நான் பார்க்கிறேன். அந்த பெண்மணியோடைய ஒரு பையன் 2019ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறான். அந்த பையனுக்கு இன்று வரை பிறப்புச் சான்று வாங்கப்படாமல் இருக்கிறது. அதை வாங்குவதற்காகவும் என்னால் ஒரு மனு எழுதி அந்த பெண்மணியிடம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு நான் விசாரிக்கப்பட்டதில் என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த ஒரு பையனுக்கு மட்டுமல்ல, அந்த நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் 15 குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்று இல்லை என்பது தெரிய வருகிறது. இது தொடர்பாக என்னாலே பலமுறை நரிக்குறவர் சமூகத்துக்கு சார்ந்தவர்களுக்கு பிறப்புச் சான்று வழங்க வேண்டும் என்று மனுக்களும் கொடுத்துருக்கிறேன், மெயில் மூலமாகவும் அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த பிரச்சனையை இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவாளருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன். மாநில பிறப்பிறப்பு பதிவாளர் மற்றும் மாவட்ட பிறப்பிறப்பு பதிவாளர்களுக்கும் நான் மெயில் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இன்னும் பிறப்புச் சான்று கிடைத்து விட்டதா என்றால் கிடைக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் 31/12/2024 வரை மட்டுமே பிறப்புச் சான்றில் பெயர் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பிறப்பு இறப்பு சான்றுகள் தொடர்பான எண்ணற்ற வீடியோக்கள் என்னுடைய சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். பிறப்பு சான்று சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மிகவும் குறுகிய காலமே உள்ளதால் உங்களுடைய உறவினர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.